ஹாய், இன்றைக்கி ஆண்ட் ஜெரி குக்கிங் சேனலில் மீல் மேக்கர் 65 எப்படி பண்ணுறது அப்படின்றது என்னோடய மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் ஓரளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நம்ம காலிஃப்ளவர் 65, சிக்கன் 65 இந்த மாதிரிலாம் செய்வோம். அதே இது மீல் மேக்கரில் 65. இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளவு மீல் மேக்கர் வேணுமோ அந்த அளவு அதில் போட்டு அதை நல்லா மூழ்கிற அளவுக்கு அதை ஒரு கரண்டியால் கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அல்லது 1/4 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து தண்ணியை மட்டும் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அந்த மீல் மேக்கர் இருக்குல்ல, அதை ஆறின தண்ணிக்கு மாற்றிடுங்க. ஆறின தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் அதை வச்சு புழிஞ்சு எடுக்கணும். ஆறின தண்ணியில் போட்டுட்டு அதை நல்லா கையை வச்சு அழுத்தி, தண்ணி இல்லாமல் நல்லா அழுத்தி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது எல்லோரும் செய்வீங்க. எல்லாருமே மீல் மேக்கர் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். பொதுவாக நம்ம வேறு என்ன டிஷ்ஷு மீல் மேக்கரில் செய்யணும் அப்படின்னாலே நம்ம இந்த ப்ராசஸ் நம்ம செஞ்சுட்டு தான் அடுத்து நம்ம செய்வோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். காற்று சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் கீழே வண்டி சத்தம், பேச்சு சத்தம்லாம் ரொம்ப இறைச்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாடியில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். நல்லா காற்றடிக்குது. அந்த காற்று சத்தம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதில் நல்லா புழிஞ்சு எடுத்த பிறகு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூடு பேஸ்ட்டு. நான் இஞ்சி பூடு பேஸ்ட்டு எப்பயுமே நான் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிருவேன், கடையில் வாங்க மாட்டேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூடு பேஸ்ட்டு என்னமோ கடையில் வாங்கினா எனக்கு அந்த சமையலோட டேஸ்ட்டே கெட்டு போகிற மாதிரி இருக்குது. இது காஷ்மீரி சில்லி பவுடர். இது தேவைன்னா போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இது போடணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. இது உரப்பு இருக்காது. இது கலருக்காக மட்டும் போடுறது தான். அப்புறம் ஒரே ஒரு முட்டை. நான் கடல மாவெல்லாம் போட மாட்டேன். நான் அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கிருவேன். அரிசி மாவும் சேர்த்து இதோட போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அது பாட்டுக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறமா அது 1/2 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம எதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடனே கிளறியும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த மசாலா உள்ள வரைக்கும் நல்லா இறங்கும். இல்லைன்னா அந்த கோட்டிங் மட்டும்தான் மேலே மசாலா பிடிக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வைக்கும் போது அந்த மசாலா உள்ளெல்லாம் நல்லா இழுத்துக்கிறோம். அதுக்காகத்தான் வைக்கிறது. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் காய வச்சு அதில் இந்த மாதிரி உதுத்து விடுங்க. பக்கோடா உதுத்து விடுவோம்ல, பக்கோடா செய்கிறப்ப நம்ம உதுத்து விடுவோம்ல, அதே மாதிரி இதை உதுத்து விடுங்க. ஏன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். இப்படி உதுத்து விட்டு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வந்த உடனே வேக வச்சு எடுத்துருங்க. இது எப்படி இருக்கும்னா, வெளியில் நல்லா மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா மீல் மேக்கர் சாஃப்டாக தானே இருக்கும், உள்ளே சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம இந்த மாவு, இந்த முட்டை இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால மேலே நல்லா மொறுப்பாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சமையல் வீடியோ போடணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நான் வந்து அடுத்தடுத்ததாக அந்த வீடியோக்கள் நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக அந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். நான் என்னென்ன வீடியோக்கள் போட்டிருக்கேன் அப்படின்றதும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம வச்சுருக்கிற எல்லா மீல் மேக்கரையும் இதே மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிறிஸ்பி ஆன உடனே எடுத்துருங்க. நான் மாடியில் வந்து இருந்தாலுமே வண்டி சத்தம்லாம் கேட்கும். ஆளுக பேசுகிற சத்தம் மட்டும்தான் கேட்காது. வண்டி ஹார்ன் சத்தம் எல்லாம் கேட்கத்தான் செய்யும். எல்லாமே ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் வந்து லேசாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை தாளித்து மேலே போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அந்த கருவேப்பிலையும் மொறுமொறுன்னு இருக்குமா, அதோடு சேர்த்து நம்ம இதையும் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து வெள்ளைப்பூடு தாளித்து போடுவாங்க, பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை 3ம் சேர்த்து தாளித்து போடுவாங்க. அப்படியும் போட்டுக்கலாம், நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் பாட்டுக்கு சமையல் வீடியோக்கள் போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்து சொன்னாதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். என்னோடய சமையலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.